ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்ஓஜெனிக். சோஷியல் மீடியாவில் இப்போ ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு நண்பா. நிறைய பேருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது லியோ 2 படம் லோகேஷ் எடுக்க சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு நண்பா. இது பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியை பிடிக்காத சில பேர் பண்ணுற வேலை தான் நண்பா இது. என்னன்னா லியோ படம் அதிகமான கலெக்ஷன் எடுத்து இந்த இயரில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கு நண்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாரிசு படமும் அதிகமாக கலெக்ஷன் எடுத்ததுன்னு சில தேட்டர்ஸில் நம்பர் 1 பிளேஸில் வாரிசு தான் நண்பா இருக்கு. இதை ஒவ்வொரு தேட்டர் ஓனர்ஸும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நம்மளும் அதை பற்றி வீடியோஸ் போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா ஐ பட்டனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சில ஹேட்டர்ஸ் கதறாங்க, லியோவே நல்லா இல்லை, லியோ 2 வேறையா அப்படின்ற மாதிரி ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. தளபதி படங்களை பொறுத்த வரைக்கும் தளபதி படம் மிக்ஸ்டு ரிவ்யூ வந்தாலும் அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு உண்டான கலெக்ஷனை கல்லா கட்டிடும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மற்ற ஹீரோஸோட படங்கள் கண்டென்ட் நல்லா இருந்து படம் நல்லா ஓடிச்சுன்னா மட்டும்தான் கலெக்ஷன் எடுக்கும். பட் தளபதி படங்களை பொறுத்த வரைக்கும் மிக்ஸ்டு ரிவ்யூ வந்தாலுமே அந்த படம் பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் ஒன்று பண்ணிடும். அதனால தான் தளபதியை பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்குன்னு சொல்லிட்டு சொல்றது. ஸோ அப்படி இருக்கும்போது தளபதியோட படங்களுக்கு பார்த்தீங்கன்னா லியோக்குமே மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாரிசு படத்துக்கெல்லாம் சொல்லவே வேணாம், அதிகமாக ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் மொத்த தேட்டர்ஸ்லையும் வாரிசு தான் நம்பர் 1 பிளேஸில் இருக்கு, அதிகமாக கலெக்ஷன் பண்ணப்பட்ட படம் லிஸ்ட்டில். அதுக்கப்புறம் தான் லியோ, ஜெயிலர் படம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தாலும் தளபதியோட படங்கள் பார்த்தீங்கன்னா 900 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு 2023. இதை அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கூட இன்னும் சில பேர் நம்ப முடியாமல் கதறிட்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா லியோ 2லாம் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி லோகேஷே சொல்லியிருப்பாரு லியோ 2 வரும்னு. அதுவும் தாண்டி லியோ படத்துலேயே அதுக்கு உண்டான இன்ட்டும் கொடுத்துருப்பாரு. அதை நம்ம பார்த்துருப்போம் கிளைமேக்ஸில். அதே மாதிரி விக்ரம் 2 தான் எல்சியோட எண்டு கேம்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் தளபதி லியோ படத்தில் திருந்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது அடுத்தடுத்த பாட்டு வந்தாலும் தளபதி அண்ட் கமல் அப்படின்னு 2 பேரும் ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் சொசைட்டி இல்லாத மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி படம் போக போகுது அப்படின்ற மாதிரி நம்மளாலேயே இப்போவே கெஸ் பண்ண முடியுது. அதனால தான் லியோ படத்தில் எல்சு கண்டென்ட்டா கமல் அவர்களை மட்டும் உள்ள கொண்டு வந்திருப்பாரு லோகேஷ். அதே மாதிரி தளபதியும் பார்த்தீங்கன்னா தன்னோட பாஸ்ட்டை மறந்துட்டு பார்த்திபனா வாழ்ந்துட்டு இருப்பாரு, தன்னோட குடும்பத்துக்காக நல்லது பண்ற மாதிரி. ஸோ இதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இருக்க போறாங்கன்னு அடுத்த பாட்டில் நமக்கு தெரிய வரும். அது பார்த்தீங்கன்னா லியோ 2ல வரப்போதா இல்லை விக்ரம் 2ல வரப்போதா அப்படின்ற டவுட் நமக்கு இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் லியோ 2க்கு இருக்கிற ஹைப் அதிகமாக இருக்கிற காரணத்தினால லோகேஷ் கண்டிப்பா லியோ பார்ட் 2 எடுப்பாரு. ஆனால் இப்போ ஒரு சில ஹேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லியோ 2 வராது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா லியோவே இந்த அளவுக்கு கலெக்ஷன் எடுத்து ஜெயிலரை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது லியோ 2லாம் வந்துச்சுன்னா தளபதி பார்த்தீங்கன்னா இன்னுமே வேற ரேஞ்சுக்கு போயிடுவாரு. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இந்த மாதிரியான சில ரூமர்ஸை கிளப்பிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி லியோ ரிலீஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சில மென்டல் பால்வாடிஸ் லியோ ஃப்ளாப்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. ஓகே நண்பா, இந்த மாதிரி மென்டல் பால்வாடிஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க நண்பா. இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்ஓஜெனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் இருக்கும், மறக்காம அதையுமே செக் பண்ணுறேங்க நண்பா. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.